ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. நேர்களே, பட்டுக்கோட்டை என்றாலே மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களைத்தான் நினைவுக்கு வரும். சின்ன பையிலே செய்தி கேளடா என்று சிறுவனுக்கு கூறிய அறிவுரை உலகத்துக்கே அறிவுரையாக மாற்றியவர்தான் பட்டுக்கோட்டையார். திரையுலகில் அவர் எழுதிய பாடல்கள் தத்துவ பாடலாகவும் காதல் பாடலாகவும் தாலாட்டு பாடலாகவும் வலம் வந்த போது ஒவ்வொரு தமிழனும் அந்த பாடலை தன் வாழ்வின் பாடம் ஆக்கிக் கொண்டான் என்பதுதான் உண்மை. ஏப்ரல் 13 அப்பெரிய மக்கள் கவிஞரின் பிறந்த நாள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை நினைவு கூறும் வகையில் இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி கே. கல்பனா அவர்கள் எழுதி வழங்கும் உரை சித்திரம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஒரு சிறந்த தமிழ் அறிஞரும் சிந்தனையாளரும் பாடலாசிரியருமான திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் 1930 ஏப்ரல் 13 தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகேயுள்ள செங்கப்படுத்தான்காடு தாமரங்கோட்டை என்னும் சிற்றூரில் அருணாச்சலம் மற்றும் விசாலாட்சி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். எளிமையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலேயே கிராமத்தில் நடைபெறும் காரியங்களை கண்டும் கேட்டும் வளர்ந்ததால் தன்னால் ஒரு மாற்றம் இச்சமுதாயத்தில் ஏற்பட வேண்டும் என சிந்தித்து பல நல்ல திட்டங்களுடன் தனது பயணத்தை தொடங்கினார். அப்படியாக பட்டுக்கோட்டை என்று கூறியதும் நம் முன்னே வந்து செல்லும் காலத்தால் அழியாத தத்துவ பாடல்கள் என்று கூறினால் சக்கரவர்த்தி திரைப்படத்திற்காக வெளிவந்த தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடல். இந்த பாடல் அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை தொடர்ந்து பாடாதவர் என்று யாருமே இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அப்படியாக ஒவ்வொரு படிநிலையிலும் கிராமவாசிகளுடன் ஒன்றி ஒரு உன்னத உழைப்பாளியாக தனது பணிகளில் கால் வைத்தார். தொடர்ந்து தனது 15ஆம் வயது முதல் கவி புனைவதில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார். ஆரம்பத்தில் இவரது பாடல்கள் அதிகமாக கிராமிய பண்ணை தழுவியதாக அமைந்தது. இவரது பாடல்களில் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சியை காட்டிய சிறப்புடையவராவார். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும் வளர வேண்டிய நிறைகளையும் தைரியமாக சுட்டிக்காட்டிய பெருமை இவரை சாரும். திரையுலகில் பாட்டாளி மக்களின் ஆசைகளையும் ஆவேசங்களையும் அந்தரங்க சக்தியுடன் சற்றும் தயங்காமலும் யாருக்கும் அஞ்சாமலும் பாடல்களாக இயற்றியவர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வழிவந்தவர் என்பதாலே இது போன்று எழுத்தில் புரட்சியை ஏற்படுத்த கூடியதாகலாம். இவர் இயற்றி வந்த கருத்துச் செறிவும் கற்பனை உரமும் படைத்த பல பாடல்களை ஜனசக்தி பத்திரிகை வெளியிட்டு வந்துள்ளது. தொடர்ந்து 1954 படித்த பெண் திரைப்படத்திற்காக முதல் பாடலை இயற்றி அத்துறையில் தனக்கென்று அழுத்தமான முத்திரை பதித்தார் பட்டுக்கோட்டை திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். இவ்வாறாக பாட்டாளி மக்களையும் கவரக்கூடிய பல பாடல்களை இயற்றியுள்ளார். அதனாலே பாட்டாளி கவிஞன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. அந்த வகையில் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் மகராசி திரைப்படத்திற்காக வெளிவந்த குறுக்கு வழியில் வாழ்வி தேடிடும் குருட்டு உலகமடா என்ற பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்த பாடலாகும். தனது மானசீக குருவாக புரட்சி கவிஞர் பாரதிதாசனை ஏற்றுக்கொண்ட இவர்
தமிழில் பல சமூக சீர்திருத்தங்களை வலியுறுத்தி பாடியமையால் மக்கள் கவிஞர் என போற்றப்பட்டார். இவருடைய பாடல்கள் பலதும் நாட்டுடைமையாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பக்தி, இலக்கியம், இயற்கை, சிறுவர்கள், பொதுநலன், சமூகம், காதல், மகிழ்ச்சி, சோகம், நகைச்சுவை, தேசப்பற்று, அரசியல், தத்துவம், பாட்டாளியின் குரல் என பல பரிணாமங்களில் தனது வாழ்வின் முக்கிய பங்கினை கவிதைக்காகவும் பாடலுக்காகவும் அளித்தவராவார். மொத்தம் இப்பூமியில் 29 ஆண்டுகளை வாழ்ந்தாலும் கூட தான் எழுதிய பாடல்களால் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பாட்டுக்கோட்டையாகவே அறியப்படுவார் திரு பட்டுக்கோட்டையார். திரையுலக பாடல்களில் பதியப்பட்டிருந்த கரைகளை நீக்கி மக்கள் நெஞ்சை நிறவுறவும் வியத்தகு செந்தமிழில் எளிமையாகவும் ஆழமான கருத்துக்கள் உடையவனாகவும் முற்போக்கு சிந்தனை உடையதாகவும் அமைந்த பாடல்களை இயற்றி மிக குறுகிய காலத்தில் புகழடைந்தவர் பட்டுக்கோட்டையார். கிட்டத்தட்ட 189 பாடல்கள் எழுதிய புகழை உடையவர் பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டையாரின் தந்தை இயல்பிலேயே கவிஞராக இருந்ததால் மகன்கள் கணபதி சுந்தரமும் கல்யாண சுந்தரமும் கவி பாடும் திறனை சிறுவயதிலேயே வளர்த்து கொண்டனர். பட்டுக்கோட்டை பாடல்கள் பாடுவதிலும் வல்லவராக திகழ்ந்தவர். இவரது 15வது வயதில், அதாவது 1946ஆம் ஆண்டு சங்கம் படைத்தான் காடு என்ற நிலவளம் நிறைந்த சிற்றூரை சேர்ந்த துரையான்குளம் என்ற ஏரிக்கரையில் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் திரும்பும்போது ஒரு வேப்பமர நிழலில் அமர்ந்த வேளையில் தென்றல் மெல்ல வந்து தேகத்தை தழுவ எதிரில் இருக்கும் ஏரியை ரசித்துக் கொண்டிருந்த அந்த வேளையில் தண்ணீர் அலைகள் நெளிந்து நெளிந்து ஆடி வர தாமரை மலர்கள் எம்மை பார், எம் அழகை பார் என்று குலுங்க ஒரு இளங்கெண்டை பளிச்சென்று துள்ளி கரையோரத்தில் கிடந்த தாமரை இலையில் நீர் முத்துக்களை சிந்தவிட்டு தழைகீழாய் குதித்தது. அப்பொழுது அவர் பாடிய பாடலை ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரையோரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, கரை தூண்டிக்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை கொஞ்சே என பாடத் தொடங்கிய அவர் அன்று வீடு வரும் வரை பாடிக்கொண்டே இருந்தாரென வரலாறு கூறுகின்றது. இப்படியாகத்தான் இவரது பாடல் இயற்றும் திறன் பெருகத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் பாடல்களின் தாக்கத்தால் பொது உடைமை சிந்தனைகளும் சமூக கொடுமைகள் மீதான சாடலும் பட்டுக்கோட்டையார் கவிதைகளில் மேலோங்கித் தெரிந்தன. அப்படி திரையுலகில் அவர் பாடிய பொது உடைமை பாடல்களில் சில பிரபல பாடல்களை பற்றி பார்த்தால், சின்ன பயலே சின்ன பயலே சேது கேளடா, ஆளும் வளரணம் அறிவும் வளரணம் அதுதாண்டா வளர்ச்சி, ஒற்றுமையில் ஓங்கி நின்ற கருவில் உருவாகி திருடாதே பாப்பா திருடாதே, கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது. இவ்வாறு பல தத்துவ பாடல்களை அளித்துள்ளார் இப்புவிக்கு. இயற்கையை ரசித்து பல பாடல்களை படைத்துள்ளார். ரத்னபுரி இளவரசி படத்திற்காக வெளிவந்த ஆடு மயிலே என்ற பாடல், மக்களை பெற்ற மகராசி படத்திற்காக வெளிவந்த மல்லியக்கா, பதிபக்தி படத்திற்காக வெளிவந்த கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே என பல பாடல்களில் ரசனை மிகுந்த இயற்கையை தேன் துளி சாரல் மழையாக அள்ளி வழங்கியிருப்பார். சிறுவர்களுக்காக உலகம் சிரிக்கிறது என்ற படத்திற்காக வெளிவந்த அமுதமே என் அருமை கனியே, பதிபக்தி படத்திற்காக வெளிவந்த சின்னஞ்சிறு கண்மலர், கல்யாண பரிசு படத்திற்காக வெளிவந்த உன்னை கண்டு நானாட, இவ்வாறு சமூகத்திற்காக மட்டுமின்றி காதல், மகிழ்ச்சி, சோகம் தழுவிய பல பாடல்களை இயற்றியுள்ளார். அவ்வாறு காதலில் சோகத்தை சொல்லும் நிலையே தனி பாடலாக அமையும். அவ்வாறு அவர் எழுதிய பாடலில் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக வெளிவந்த வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்ற மக்களை மிக ஆழமாக மக்கள் மனதில் புதிந்த பாடலாகும். அதில் மிக பிரபலமான பாடல்கள் என குறிப்பிட்டால், தேடி வந்த செல்வம் படத்திற்காக வெளிவந்த பக்கத்திலே இருப்பே பாண்டித்தேவன் படத்திற்காக வெளிவந்த நீயாடினால் ஊராடிடும், கல்யாண பரிசு படத்திற்காக வெளிவந்த வாடிக்கை மறந்ததும் ஏனோ,
சௌபாகியவதி படத்திற்காக வெளிவந்த மஞ்ச பூசி பூ முடிச்சு, பவானி படத்திற்காக வெளிவந்த அழகு நிலாவின் பவனியிலே, கல்யாண பரிசு படத்திற்காக வெளிவந்த உன்னை கண்டு நானாட, ரத்னபுரி இளவரசி படத்திற்காக வெளிவந்த மாந்தோப்பு வீட்டுக்காரி, அமுதவள்ளி படத்திற்காக வெளிவந்த கண்கள் ரெண்டும் வண்டு, தங்கப்பதுமை படத்திற்காக வெளிவந்த மருந்து விக்கிற, சௌபாகியவதி படத்திற்காக வெளிவந்த சிங்கார வேலனை, பாசவளை படத்திற்காக வெளிவந்த மச்சான் உன்னை பார்த்து, நாடோடி மன்னன் படத்திற்காக வெளிவந்த கண்ணோடு கண்ணு, இப்படியாக பல பாடல்களை ரசனை மிகுந்த வரிகளால் இயற்றியுள்ளார். பொதுவாக பாடலில் நகைச்சுவை உணர்வின் வெளிப்பாட்டினை பிரதிபலிப்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. அதிலும் கைதேர்ந்த தனி சிறப்பு நமது பட்டுக்கோட்டையாரை சாரும். அவ்வாறு நகைச்சுவையில் வெளியான சில பாடல்கள்: அரசிலங்குமாரி படத்திற்காக வெளிவந்த நந்தவனத்திலோர் ஆண்டி, படித்த பெண் படத்திற்காக வெளிவந்த காப்பி ஒன்னு எட்டனா, குலதெய்வம் படத்திற்காக வெளிவந்த கோழியெல்லாம் கூவையிலே, கற்புக்கரசி படத்திற்காக வெளிவந்த காயமே இது மெய்யடா, பிள்ளை கனியமுது படத்திற்காக வெளிவந்த சீவி முடிச்சுக்கிட்டு, இது போன்ற இன்னும் பல பாடல்கள் உள்ளன. திரு கல்யாண சுந்தரம் அவர்களின் பாடல்களில் கதைக்களமும் பேசியுள்ளது. அவ்வாறு வெளிவந்த பாடல்கள்தான் ரங்கோன் ராதா என்ற படத்திற்காக வெளிவந்த நாட்டுக்கு ஒரு வீரன் மற்றும் குலதெய்வம் படத்திற்காக வெளிவந்த அடியார்கள் உள்ளத்தில் போன்ற பாடல்களாகும். கதைக்களம் அமைத்து பாடல் இயற்றுவது என்பது ஒரு கலைஞனின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் ஆற்றலுடையதாகும். இப்பிரபஞ்சம் என்பதில் பல நுட்பங்கள் அடங்கியுள்ளது. அதில் தேசபக்தி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் அடிப்படையான ஒன்று. அந்த வகையில் நமது கல்யாண சுந்தரம் அவர்கள் சில பாடல்களை இயற்றியுள்ளார். ரத்னபுரி இளவரசி திரைப்படத்திற்காக வெளிவந்த எங்கே உண்மை என் நாடே, திருமணம் என்ற படத்திற்காக வெளிவந்த துள்ளி வரப்போறேன், கலையரசி படத்திற்காக வெளிவந்த தஞ்சமடை வந்தவரே, இப்படியாக பாடல்கள் பல இயற்றியுள்ளார். தொடர்ந்து சமூகத்தின் மைய நலன் கருதியும் மக்கள் மனதில் முற்போக்கு சிந்தனை விதைப்பதற்காகவும் பல பாடல்களை அளித்துள்ளார். அதில் பதிபக்தி படத்திற்காக வெளிவந்த வீடு நோக்கி ஓடி வந்த, புதுமைப்பெண் திரைப்படத்திற்காக வெளிவந்த ஆம்பிள்ளை கூட்டம், ஆளுக்கொரு வீடு திரைப்படத்திற்காக வெளிவந்த தாயில்லை தந்தை இல்லை, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற திரைப்படத்திற்காக வெளிவந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பல பாடல்களை இச்சமூகத்திற்காக பட்டுக்கோட்டையார் இயற்றியுள்ளார். இத்தனை கருப்பொருட்களை கைவைத்த திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் பாட்டாளி மக்களுக்காகவும் குரல் கொடுத்து பாடல்களை இயற்றியுள்ளார். ஆளுக்கொரு வீடு திரைப்படத்திற்காக வெளிவந்த செய்யும் தொழிலே தெய்வம், புதையல் திரைப்படத்திற்காக வெளிவந்த சின்ன சின்ன இழை, எங்கள் வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்திற்காக வெளிவந்த நாட்டுக்கு பொருத்தம், கல்யாணிக்கு கல்யாணம் என்ற திரைப்படத்திற்காக வெளிவந்த தை பொறந்தா வழி பிறக்கும் போன்ற இன்னும் பல பாடல்களை இயற்றியுள்ளார். மேலும் பட்டுக்கோட்டையார் இறையாண்மையின் மெய்யின்ப கூற்றினையும் இறை சக்தியின் தேவையையும் உணர்ந்து போற்றுதலுடன் புகழ்த்தி பாடியுள்ளார். அதில் பதிபக்தி திரைப்படத்திற்காக வெளிவந்த ஓம்கார ரூபி, நீ மகேஸ்வரி திரைப்படத்திற்காக வெளிவந்த அறம் காத்த தேவியே, நான் வளர்த்த தங்கை திரைப்படத்திற்காக வெளிவந்த அம்மா துளசி, சௌபாகியவதி திரைப்படத்திற்காக வெளிவந்த கங்கை, தில்லையம்பல நடராஜா போன்ற பல திரைபக்தி பாடல்களை இயற்றியுள்ளார். இதுபோல பொது உடைமை, கருத்து செறிவுள்ள பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் கற்புக்கரசி திரைப்படத்திற்காக வெளிவந்த தூங்காத கண் தூங்காது, கலைவாணன் திரைப்படத்திற்காக வெளிவந்த சவால் சவால் என்ற, மகனே கேள் திரைப்படத்திற்காக வெளிவந்த ஆறறிவில் ஓரறிவு, பதிபக்தி திரைப்படத்திற்காக வெளிவந்த வீடு நோக்கி நாடி வந்த என்னையே, நாடி நிக்குதே அநேகம் நன்மையே என பல பாடல்களை இயற்றுள்ளார். இத்தனை படிநிலைகளை பாடிய இவர் மழலைகளின் தாலாட்டு பாடல்களையும் பாடுவதில் தவறவில்லை. பதிபக்தி என்ற திரைப்படத்திற்காக வெளிவந்த சின்னஞ்சிறு கண்மலர், செம்பவள வாய்மலர் என்று பல பாடல்களை பாடி அசத்தி தமிழ் திரையுலகில் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்துள்ளார். இவ்வாறு தனது குறுகிய கால வாழ்வில் திரையுலகில் மட்டும் பல பரிணாமங்களில் பல கருப்பொருட்களை கொண்ட 180 பாடல்களை இயற்றியுள்ள வல்லவராவார் திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்.
இவ்வாறு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்த பட்டுக்கோட்டையாருக்கு இந்து தமிழ் திசை நாளிதழ் பாமரர்களின் பாட்டுடை தலைவன் பட்டுக்கோட்டை என்ற பட்டத்தை வழங்கியது. தொடர்ந்து தினமணி நாளிதழ் காலத்தால் அழியாத பாடல்களை தந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற பட்டத்தை வழங்கியது. இதனைத் தொடர்ந்து தி இந்து தமிழ் நாளிதழ் வெண்கல குரலோன் என்ற பட்டத்தை வழங்கியது. மக்கள் கவிஞர் என்று போற்றப்படும் பட்டுக்கோட்டையார் அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் நூல்கள் வெளியிடப்படவில்லை என்றாலும் அவர் மறைவிற்கு பின் அவரது ஆத்மா ரசிகர்கள் பல நூல்களை வெளியிட்டுள்ளனர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் என்ற நூல் அவருடைய மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூலாகும். இதனை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், கவிதா பப்ளிகேஷன்ஸ் உள்ளிட்ட பல பதிப்பகங்கள் இந்நூலை வெளியிட்டுள்ளன. பட்டுக்கோட்டையார் பாடல்கள் என்ற நூலானது இவருடைய திரைப்படைப்புகள் மற்றும் பொதுவுடைமை பாடல்களின் தொகுப்பாகும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்கள் எனும் நூலானது இவர் எழுதிய திரை இசை பாடல்களின் தனி தொகுப்பாகும். அடுத்ததாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்திய இலக்கிய சிற்பிகள் எனும் நூலானது அரந்தை நாராயணன் அவர்களால் எழுதப்பட்டு சாகித்ய அகாதமி வெளியிட்டது. திரு கார்த்திகேயன் அவர்களால் பாட்டாளி கவிஞன் பட்டுக்கோட்டை என்ற நூல் வெளிவந்தது. தொடர்ந்து பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட ஆய்வு நூலான பட்டுக்கோட்டையாரின் பாட்டுத்திறம் என்று வெளியாகியுள்ளது. இப்படியாக பட்டுக்கோட்டை திரு கல்யாண சுந்தரம் அவர்களின் பாடல்கள் அத்தனையும் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். பட்டுக்கோட்டையார் மறைவுக்கு பின் அவரது ரசிகர்கள் பாடல்களை தனித்துவத்தை சிறப்பிக்கும் வகையில் நூல்களாக வெளியிட்ட தனிப்பெரும் திறமை பட்டுக்கோட்டையாரை சாரும். பட்டுக்கோட்டையார் அவர்கள் பாடல்கள் இயற்றுவதோடு நின்றுவிடாமல் நாடக கலையிலும் தனது ஈடுபாட்டினை வெளிப்படுத்தியுள்ளார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் 1959 ஆண்டு கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கத்தால் மக்கள் கவிஞர் என்ற பட்டத்தினை பெற்றார். தொடர்ந்து 1981 அவரது மறைவிற்கு பின் தமிழக அரசு பாவேந்தர் விருதினை வழங்கியது. தென்னிந்தியாவில் வாழ்ந்த கவிஞர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக திரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்காக ஒரு 2000 ஆண்டு மணிமண்டபம் நிறுவப்பட்டது. ஒரு சாட்சியாகும். பட்டுக்கோட்டையில் நிறுவியுள்ள இம்மணி மண்டபத்தில் பட்டுக்கோட்டையாரின் வாழ்க்கை வரலாறு, புகைப்படங்கள், கையெழுத்து பிரதிகள் போன்றவை வைக்கப்பட்டுள்ளது. உலக நடைமுறையையும் உயிர் தத்துவமும் நன்கு அறிஞ கவிஞராவார். ஒழுக்க நிலையிலும் உத்தம நெறியிலும் ஆழ்ந்து சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட இவருடைய அந்த கவிஞன் என தொடங்கும் பாடலை கேட்டால் ஒருவேளை அவரை பற்றி அவரே தனக்குத்தானே எழுதிய பாடலாக அமைந்ததோ என எண்ணத் தோன்றும். இவ்வாறு சமூக அக்கறையில் மிதமிஞ்சிய பற்றுடைய திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் 8/10/1959 அன்று சென்னையில் இயற்கை எய்தினார். இவர் பொன்னுடல் தான் மறைந்ததன்றி அவர் வரைந்த பொன்னேட்டின் காவியங்கள் யாவும் வாழும் கவிதையாகவும் பாடல்களாகவும் இன்றும் மக்கள் மத்தியில் பொது வீற்றிருக்கின் சுதந்திர கவிஞனாய் பொது நோக்கில் நின்று பாட்டாளியின் பிரதிநிதியாய் நின்ற பட்டுக்கோட்டையார் பாடல்கள் காலத்தால் அழியா புகழ் பெற்று விளங்கும் என்பது உறுதி. தனது கவிதைகளாலும் பாடல்களாலும் மறைந்தாலும் இன்றும் மண்ணில் மக்கள் கவிஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்தது திருமதி கே கல்பனா அவர்கள் எழுதி வழங்கிய உரை சித்திரம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. நேயர்களே,
ஏப்ரல் 14 இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று போற்றப்படும் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள், அதாவது அம்பேத்கர் ஜெயந்தி. மனிதனின் வளர்ச்சி பாதையில் ஜாதி மதம் என்பது ஒரு தடைக்கல் அல்ல என்று இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர்தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். அதுபோலவே ஏப்ரல் 14 தமிழர்களின் இனிய புத்தாண்டு தினமாகும். கேரள மாநிலத்தில் விஷு தினமும். அனைத்து நேயர்களுக்கும் ஆகாஷவாணியின் அன்பான அம்பேத்கர் தின நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் விஷு தின நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை.